லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ ஒன்னு இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். போற இடத்துல ஃபுல்லா ஒரு கிரௌட் வருதுல்ல, இந்த கூட்டத்தை வச்சுதான் நம்ம தான் அடுத்து சிஎம்னு நினைச்சிட்டு இருக்கிறாரா? கூட்டத்தை வைத்து மட்டும் கணக்கு போடுற அளவுக்கு நாங்க ஒண்ணும் கிடையாதுங்க. ஆனா எல்லாரும் அந்த கூட்டத்தை வச்சுதான் விஜய் சிஎம் ஆவாங்கிற ஒரு கனவோட இருக்கிறதா சொல்றாங்கல்ல. நான் தமிழ் பேச்சுங்கள் முற்றின ஒரு நிகழ்ச்சியில நம்ம தொகுப்பாளர் விஜயன் நான்லாம் பங்கெடுத்தோம். முதல் சீசன்ல அவர் வெற்றியாளர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில், நான் அடுத்த சீசன்ல வெற்றியாளர். உலகம் முழுக்க பேச்சுக்காக பயணம் போயிருக்கோம். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், சைனா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் நான் பேசிட்டு வந்திருக்கேன். அங்கே எங்கேயுமே இவருக்கு வர கூட்டம் வராது தலைவா. நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் அதனால சொல்ல தலைவா, நான் பார்க்காத கூட்டமா தலைவா? நான் எம்ஜிஆருக்கு வராத கூட்டமான விஜய்க்கு மேலாக்கு வராத கூட்டமாங்க. நான் இன்னும் நான் மிகைப்படுத்தலான்னு சொல்லுங்க. நீங்கள் ஒரு இப்போ தோனி ஐயா போகிறாருன்னு வைங்களேன், ஒரு பெரிய வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சொல்லுங்க, ரொனால்டோ, மெஸ்ஸி போகிறாங்களே, அந்த கிரேஸில் பார்க்க வருவாங்க. பட் அதே பிளேயர் கஷ்டப்பட்டு அவங்க வீட்டில இருந்து வந்து அந்த ஸ்போர்ட்டுடைய வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்க்கு போகிறான்னு வைங்களேன், எமோஷனலாக வருவாங்க. எப்படியாவது ஜெயிச்சிருப்பா, அந்த எமோஷன் தான் பெருகு. ஓகே. ஆனால் இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திருப்பூர் போனார்ல, இது திருப்பூர் மட்டும் கிடையாது, கோவை, நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களும் விஜய் வந்திருக்கிறாரு, அவரை நம்ம பார்த்தே ஆகணுங்கிற இந்த மாதிரியான ஒரு தாட்டில் தான் வந்ததுன்னு சொல்கிறாங்களே. இருக்கட்டுமே, அங்கே வராதவங்க டிவியில் பார்த்தவங்களை கால்குலேட் பண்ணோம்ல. புதிய தலைமுறை லைவ்ல எவ்வளோ வியூ வருது தெரியுமா? நான் தற்பெருமையெல்லாம் சொல்ல, அந்த தம்பி என்ன பண்ணுறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, அதையே வீட்டில் உட்காந்து லேடிஸ்லாம் பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, விசில் ஊதுறாரு, அதையே எல்லாம் தலைவா அவர் இதுக்கு மேலே இங்கே நிற்க முடியாத கூட்டம். அப்படி இந்த படையப்பா படத்தில் ஒரு சீன் வரும்ல, அது ரியல் லைஃப்பில் பண்ணுறாரு. அப்படியே ட்ராலி மேலே போச்சுன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கடல் இருக்குமே, அப்படி வருதுங்க. அவர் பேசாமல் சென்று விடுகிறார், அதுவே பேசு பொருளாக மாறி. ஓகே, எனக்கு இந்த கேள்வி இதுதான். 6 மணிக்கு மேலே போனால் விஜய் பேச மாட்டுறாரு, எவ்வளோ எஃபோர்ட் போடுறவர், இன்னும் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் பண்ணலாமேன்னு உங்கள் தொண்டர்களே ரொம்ப ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்களே. நான் பார்ஷியாலிட்டி இல்லாத பாதுகாப்பை மட்டும் கொடுத்தீங்கன்னா எங்கே வேணால் எத்தனை மணிக்கு வேணால் கூப்பிட்டு வர நான் ரெடி. அனிதா வீட்டுக்கு நடுராத்திரி கூப்பிட்டு போனோம்ல, தூத்துக்குடியில் ஸ்னோலின் வீட்டில் போய் தரையில் உட்கார வச்சு பேசணும்ல, ஜல்லிக்கட்டில் 10 லட்சம் பேருக்கு முன்னாடி தரையில் உட்கார வச்சோம்ல, அப்போலாம் இருந்ததை விட இப்போ அதீதமாக அவர் உற்று நோக்கப்படுகிறார். அப்போ அதீத பாதுகாப்பு வேணுமா வேண்டாமா? பார்ஷியாலிட்டியான பாதுகாப்புங்க. இப்போ சில இடங்களில் போலீஸ் நல்லா திறம்பட வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்க அங்கேயும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுது. பல இடங்களில் கண்டும் காணாமல் என்ன பொதுக்கூட்டம்னா ஒரு 10 போலீஸ் பேப்பர் கப்பில் டீ குடிச்சு நிற்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. என்ன யார் மேலதிகாரி அவர்களுக்கு இன்டர்வியூன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் தாண்டி மனசாட்சிப்படி அவங்கள வேலை பார்க்க விடணும். அப்போ இந்த 6 மணிக்கு மேலே வெளில வர மாட்டாங்க. அதெல்லாம் எங்கள் நாகப்பட்டினத்தில் ராத்திரி நடந்த கொட்டு மலையில் மைக்க பிடிச்சி இலங்கை நம்மளுடைய ஈழத்தமிழர்களுக்காகவும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்காகவும் அவர் பண்ணாத பேசாத பேச்சா சேப்பாக்கத்தில் ஒரு நாள் முழுக்க அவர் உண்ணாவிரதம் இருந்தவர். அவர் களத்துக்கு எண்ணிக்கை வந்துட்டாங்க. இதெல்லாம் பழசு இல்லைண்ணே, பட் இன்னைக்கு உள்ள மக்களுக்கு தெரியணும்ல, அதெல்லாம் மறந்துடுவாங்கல்ல. அன்னைக்கு பண்ண அதே விஜய் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பார்ஷியாலிட்டியான பாதுகாப்பு இருக்குல்ல, அதை மாற்ற சொல்றோம். இப்போ பாண்டிச்சேரிக்கு நாங்கள் பேச போனோம். ஒரு வார காலம் பாண்டிச்சேரியில் நடந்த அந்த கூட்டம் பேசு பொருளாக இருந்தது. ஏன்? அங்கே இருந்த பாதுகாப்பு நடவடிக்கையே பேசு பொருளாக இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த லேடி போலீஸ் கூட பயங்கரமாக வேலாச்சு. எங்களே சத்தம் போட்டு சந்தமா உள்ளே போகும்போது என்னையே அவ்வளோ கடுமையாக பரிசோதனைக்கு அப்புறமேட்டது. எங்கள் பாதுகாவலர்களினுடைய பாதுகாப்பு ஆயுதங்களை கூட அவங்க பறிமுதல் பண்ணி செக் பண்ணி தான் உள்ள அனுப்பிச்சாங்க. அவ்வளோ கடுமையாக வேலை பார்த்தாங்க. அந்த ஒரு லேடி ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ என்ன தேவைன்னா, இன்னும் இப்போ இது தானா சாலை வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதான் தானா சாலை. இந்த இடத்துல வேணால் கூட்டம் நடத்திக்கிங்கன்றாங்க. நம்ம கார் கொஞ்சம் நடுவில் நாங்கண்டு நிற்கட்டும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இந்த 2 பக்கமும் இவ்வளோ கடைகள், இதுக்கு நடுவில் இப்படி ஒரு க்ரௌடை நீங்கள் நிற்க வச்சு இங்கே அவர் நிற்க வச்சு ஒரு பொதுக்கூட்டம் போட முடியும்? நான் இங்கே போடாத பொதுக்கூட்டம் கிடையாது. நான் மட்டுமே 2 பொதுக்கூட்டம் போட்டேன். கட்சி 4 பொதுக்கூட்டம் போட்டிருக்கு. இது 40 வருஷமா இங்கே தான் பொதுக்கூட்டம் போடுறாங்க. இவரை வச்சு போட முடியாது. உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதிக்கு உங்கள் தலைவர் போகல, எடப்பாடி பழனிசாமியோட தொகுதிக்கு உங்கள் தலைவர் போகல, ஆனால் நான் இருக்கிற தொகுதிக்கு மட்டும் வர்றாரு, இங்கே மட்டும் நின்று பேசிட்டு போறாரு. நான் இருக்கிற தொகுதினா என் தொகுதி, இதை எல்லாத்தையும் சீமான் சொல்றாரு. அவரு உதயநிதி தொகுதிக்கு போகணும்னு சொல்றாரா, என் தொகுதிக்கு மட்டும் ஏன் வந்தேன்னு கோவப்படுறாரான்னு தெரியலையே. அவரு உதயநிதி தொகுதிக்கோ சீமான் செந்தமிழன் அண்ணன் சீமான் தொகுதிக்கோ அவர் போகல. அங்க போனது காரைக்குடி பிரபுவினுடைய தொகுதி. அவர் இங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போறது வெறும் மற்றவர்கள் மாதிரி அரசியல் எதிரிகளுக்கு எதிராக பேசுவதற்கு கிடையாது. அவர் எல்லோரையும் நண்பனாக பார்க்கக்கூடிய மனிதர். எல்லா தொகுதிக்கும் போன விஜய்
காரைக்குடியில் மட்டும் பேசவே இல்லைண்ணே, உங்களுக்காக தான் உங்கள் தம்பி பேசாமல் போயிட்டதா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை தம்பி எனக்காக கூட பேசாமல் போகலான்னு சீமான் சொல்கிறாரு. அந்த அண்ணன் தம்பி பாசம் எப்படின்னு இருக்கு? அவர்கிட்ட தான் கேட்கணும். அது அண்ணன்ட்டையும் தம்பிட்டையும் கேளுங்க. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருப்பாருங்க. அவர் கோபப்பட்டா நெருப்பாக இருப்பார், கொந்தளிச்சிருவார். அவர் பாசத்தை காமிச்சா பனிமழை மாதிரி நம்மளை நனைய வச்சிருவாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அங்கே தன்னால் அடுத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா உடனே அங்கேருந்து போகணுன்னா அங்கேருந்து கிளம்பிடுவார். ரொம்ப நாளாக அமைதியாகவே இருந்தவங்க தலைவர் திடீர்னு உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. என்ன காரணம்? அதாவது பாலாஜி, ஒரு கட்சியினுடைய தலைவர்கள்லாம் கல்லாப்பட்டி கூட்டணியில் வந்து வயப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களின் இதயம் இருக்கு பாருங்க, அது உண்மையின் பக்கம் தான் இருக்கிறது. இது கலை யதார்த்தம். இது அந்த தலைவர்களுக்கும் தெரியும். இன்னும் அவங்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.